கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுணையற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சிதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலை வணங்கி நாம் இறைவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். எந்தன் பாவம் யாவுமே எரிக்கும் வகை தேடியும் எங்கும் இந்த லோகத்தில் ஏச்சேயுமே காண்கிலே. எந்தன் செயலால் யாதொன்றும் முடியா, எந்தன் செயலால் யாதொன்றும் முடியா. இன்றேவானா இனி வர வேணும், இன்றேவானா இனி வர வேணும், வர வேணும். பரநாவியே இறங்கும் சுடராய் மேவியே வர வேணும். பரநாவியே இறங்கும் சுடராய் மேவியே. இறங்கிய வண்ணமே, எலியாவின் ஜெபத்துக்கு இறங்கிய வண்ணமே வர வேணும். பரநாவியே இறங்கும் சுடராய் மேவியே. எந்த பாவமும் அடியோடு தொலைத்திடும். அடுத்தாள் கொள்ளும் தோஷமும் சாம்பலாக செய்திடும். படிமிசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் போல் படிமிசை அடியேன் இயேசுவுக்கு அனுதினம் பணி செய்ய, அடியேன் இயேசுவுக்கு அனுதினம் பணி செய்ய வர வேணும். பரநாவியே இறங்கும் சுடராய் மேவியே வர வேணும். பரநாவியே இறங்கும்
வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, இரக்கங்களின் பிதாவே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. எங்கள் மத்தியில் இறங்கி வந்துடணும். நீசனை மறையும், நீர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துக்கள் நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுங்கட்டு நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த நேரலையும் ஜனங்களையும் உடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆமென். உட்காரலாம். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய சப்தம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிறது. ஆசீர்வாதமான எதிர்மறை ஆசீர்வாதமான காரியத்தை கொண்டு வருகிறது. நம்மகிட்ட இருக்க இந்த எல்லா தீமைகளையும் கர்த்தருடைய வார்த்தை விலக்கி போடுகிறது. நம்மை சுத்தமாக்கும் ஆண்டவருடைய வார்த்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை சுத்தமாக்குகிறது. தேவ கிருபையினால் மகிமையான ஆண்டவர் நம்மை இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். உலகமெங்கும் இன்றைக்கே குருத்தோலை ஞாயிறு என்ற உன்னதமான காரியத்தை ஞாபகப்படுத்தி குருத்தோலைகளை பிடித்து கொண்டு உற்சாகமாய் தேவனுக்கு ஓசனா பாடி ஆலயங்களில் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். நல்லது. அந்த குருத்தோலை பிடித்து போகிற தெய்வம் எதுக்காக போகிறார் என்று சிந்தித்தால் அவ்வளோ உற்சாகம் இருக்காது நமக்கு. எதற்காக எருசலேமுக்குள் போகிறார்? இந்த வாரம் குருத்தோலை, அடுத்த வாரம் குருசிஃபிகேஷன், அதாவது சிலுவையில் அறையிறாங்க. அப்போ தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பதற்காக தேவன் பவனி போகிறார். ஒரு அரசியல் தலைவர் எலெக்ஷனுக்கு வந்தால் வரவேற்பு இருக்கும். ஒரு நடிகர் வந்தால் வரவேற்பு இருக்கும். ஒரு நல்ல காரியத்துக்கு ஒருத்தர் வருகிறா வரவேற்பு இருக்கும். சாகிறதற்காக போகிறவருக்கு ஒரு வரவேற்பு. சாவை விரும்பினார்களா அல்லது மேசியா என்கிற அந்த நாமத்தை நம்பி இவர் சாவையும் வெல்வார் என்ற நம்பிக்கையில் துதித்தார்களா? இயேசு கிறிஸ்துவின் சாவை விரும்பி அவரை கோஷித்தார்களா? ஓசன்னா பாடினார்களா? அல்லது இவர் சாவை வென்று விடுவார் என்ற சந்தோஷத்தினால், நம்பிக்கையினால், விசுவாசத்தினால் அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தார்களா? எது எப்படியோ இருக்கட்டும், இயேசு ஒரு இடத்துக்கு வருகிறார், சந்தோஷம். ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு ஜாலி ரைடு. இப்போ எலெக்ஷன் கேம்பெயின் தொடங்கிருச்சு. அவங்களுக்கு ஒரு பஸ் வச்சுட்டாங்க. மேலே ஏறி நின்று பேசலாம். அந்த பஸ்ஸை சுற்றி கூட்டம் பயங்கரமாக இருக்குது. ஆண்டவருக்கு ஒரு வாகனம் தேவைப்பட்டது அன்னைக்கு. என்ன வாகனம்? கழுத. குதிரை இருந்துச்சா இல்லையா? அந்த நல்ல குதிரை இருந்துச்சா? ஏன் குதிரையை தெரிந்து கொள்ளலை? என் சகோதரி சொன்னாள். அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க முந்தா நாள். ராஜா கழுதையில் தான் வரணுமா? சரி, அது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். நம்ம ராஜா சொல்கிறார், ராஜா வந்து கழுதையில் தான் வரணும். இப்போ குதிரைங்கிறது ரேஸ் காருங்க, கழுதைங்கிறது லக்ஸுரி காரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ராஜா ரேஸ் காரில் போவாரா லக்ஸுரி காரில் போவாரா? கையை தட்டுங்களேன். குதிரைங்கிறது ரேஸ் கார், ஜர்ன்னு போய் இங்கே பிறந்துட்டு கிடக்கும். அந்த ரேஸில் போகிறவன் வெற்றி பெற்ற பின்பு வருகிறது காஸ்ட்லி. என்ன காரு? லக்ஸுரி கார். ஊர்வலம் கூட்டிகிட்டு வரணும். ஊர்வலம் சர்றன்னு போக முடியுமா? அது மெதுவாக தான் போகும். பொண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டு கல்யாணம் முடிஞ்சவொன்னே கடக்கடன்னு ஓடினா நல்லா இருக்குமா? ஜாலி ரைடுமாங்க. கையை கோர்த்துக்கிட்டு நீ போயிருப்பில்லப்பா. அப்போ ட்ரம்முக்கு மேலாம் அடிப்பானுங்க, பேண்ட் செட்டெலாம் அடித்து
ஒன்றா அப்படி ஜாலியாக அன்றைக்கி தான் பொண்ணு அன்றைக்கி மட்டும்தான் ஜாலியாக நடப்பாள். அப்புறம் இவன் நடப்பான், அவங்க உட்காந்துருவாங்க. யார் நடப்பா? மாப்பிள்ளை நடப்பார், ஓடுவார், அந்த அம்மா உட்காந்துக்கிறோம். இங்கே அவங்க சொன்னாங்க, குதிரைங்கிறது ரேஸ் காரு, கழுதைங்கிறது லக்ஸுரி கார். கழுதை ஆண்டவர் தெரிந்து கொண்டால் ராஜா அதில் தான் வருவார். ஒரு சின்ன காரியம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த கழுதை மேலே ஆண்டவர் உட்கார்ந்து வருகிறார். குருத்தோலைகளை பிடித்தார்கள், பேரிச்சை மட்டைகளை வெட்டி கொண்டு கீழே போட்டார்கள், துணிகளை விரித்தார்கள். உன்னதத்தில் ஓசனா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்கள் என்று முழங்கினார்கள். இப்போ என்னாச்சு? யாராருக்கோ என்ன கவலை? கழுதைக்கு ஒரு எண்ணம். என்னை பார்த்து உன்னதத்தில் ஓசனாங்கிறாங்க, கர்த்தரின் நாமத்தில் வந்தவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவன்றாங்க, எனக்கு ஓலைகளை போடுகிறார்கள், எனக்கு ரெட் கார்பெட் விரிக்கிறாங்க, சிவப்பு கம்பளை விரிக்கிறார்கள். அப்பா, நான் எவ்வளோ பெரிய ஆள்! யாரு? கழுதை நினச்சிக்கிச்சு. கழுதை நினைச்சான் கந்தலும் கதக்கலும். நிறைய கழுதை அப்படி தான் நினச்சிக்கிட்டு சபையை ஆண்டுக்கிட்டு இருக்குது. நமக்கு தான் இந்த மகிமை, நமக்கு தான் இந்த பெருமை, நான் தான் பெரிய பாஸ்டர், நான் தான் தீர்க்கதரிசி, நான் தான் ஊழியர், நான் தான் கர்த்தருடைய வேலை செய்கிறேன். சரி, ஊழியம் செய்வருடைய முகபாவனைகளை பார்த்தாலும் போதும். பேஸ் ரீடிங் பாருங்களேன். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட ரொம்ப தாழ்மையாக இருக்கிறாருங்க. அந்த கௌரவம், வெட்டி கௌரவம், அந்த மொபைல் பிடிச்சிருக்கிற விதம், அவர் உட்கார்ந்துருக்கிற விதம், இந்த கழுதைக்கு எல்லாமே தனக்குத்தான் இந்த மகிமையை சுதந்திரித்துக் கொள்வது. இப்போ கழுதைக்கு முன்னாடி தான் இதோ கழுதை தான் இந்த ரெட் கார்பெட்டில் நடந்து வருது. இயேசுநாதர் எங்கே இருக்காரு? கழுதைக்கு மேலே இருக்கார். இப்போ எருசலேம் வாசல் வந்தது, ஆண்டவர் இறங்கினார். எதை விட்டு? கழுதையை விட்டு இறங்கினார். கழுதையை விட்டு இறங்கின உடனே ஆட்கள்லாம் கழுதைக்கு பின் போவாங்களா, இயேசுநாதருக்கு பின்னாடி போவாங்களா? இப்போ இவ்வளவு நாள் உன்னதத்தில் ஓசனா, இவ்வளவு நேரமும் கர்த்தர் நாமத்தில் வந்தவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்லாம் துதிச்சுக்கிட்டு வந்தவங்க இப்போ அறிவு கட்ட கழுதை, அங்கே தள்ளிக்க கழுதை அப்படி ஒரு கம்பெடுத்து ஒரு அடி அடித்து கழுதையை தள்ளி விடுறாங்க. கழுதைக்கு விஷனமாக போச்சு. ஒரு டீ கடை ஒன்று இருந்துச்சு, போய் கேட்டுச்சு, என்ன அவங்க ஊர் ஆள் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு சுவாபமாக இருக்கிறான். இதுக்கு முன்னாடி உன்னதத்தில் ஓசனா, கர்த்தர் நாமத்தில் வந்து ஒரு ஸ்தோத்தரிக்கப்பட்டவன்னு எனக்கு சிகப்பு கம்பளமெல்லாம் விரித்து ஓலைகளை விரித்து என்னை வரவேற்றாங்க. இந்த வாசல் வந்தது என்னை அறிவு கட்ட கழுத, மடக்கழுத, அங்கிட்டு போக கழுத அப்படின்னு அடித்து விரட்டுறாங்களே, இது என்ன ஜனம் அப்படின்னாங்க. அண்ணா சிட்டி கடையில் சொன்னார், அட அறிவு கட்ட கழுத, உன் நினைப்பு தான் உன் பொழப்ப கெடுத்துடுச்சு, உன் நினைப்பு தான் உன் பொழப்ப கெடுத்துருச்சு. இதுவரை உன்னதத்தில் ஓசனா, கர்த்தர் நாமத்தில் வந்து ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ரெட் கார்பெட்டை விரித்து பேரிச்சை ஓலைகளை தட்டி கீழே போட்டு வீசி ஆர்ப்பரித்தது உனக்கில்ல கழுத, உன் மேலே ஏறி உட்கார்ந்துருந்தார் பத்தியா மேசியா, அவருக்கு தான். அவர் இப்போ உன்கிட்ட இல்லை, இறங்கிட்டாரு. அவர் இறங்கிட்டாரு. இனிமே நீ சாதாரண அழுக்கு சுமை தூக்குகிற கழுதை தான், இயேசுவை சுமக்கிற கழுதை இல்லை. தூரப்போ கழுதை வியாபாரம் கெடுக்காம அப்படின்னு அவனு ரெண்டு இல்லை சுடுதண்ணி ஊற்றி போடுவேன் ஓடி போட்டுச்சு. சுடுதண்ணி தூக்கி ஊற்றி போடுவேன் ஓடிப்போ. இப்போ எது வர மதிப்பு இந்த கழுதைக்கு தெரியுமா? இயேசு நம்மிடத்தில் இருக்கும் வரைதான் இந்த கழுதைக்கு மரியாதை. கையை தட்டுக்களை நீங்க நினைச்சுக்கவங்க, நான் பாஸ்டர், நான் அப்போஸ்தலர், நான் டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர், நான் சூப்பரிண்டெண்டன்ட், அப்படி இப்படி எல்லாம் சொல்லலாம். இயேசுநாதர் உன்னை விட்டு இறங்கிட்டார்னா நீ அறிவு கட்ட கழுத மாறித்தான் நிற்கணும். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த பலன் கொடுப்பீர்கள்.
என்னாலே என்று உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. நான் உன்னோடு இருக்கும் வரை தான் இயேசுநாதர் நம் மத்தியிலே நம்முடைய வாழ்விலே இருக்கும் வரைதான் நமக்கு கனம், இருக்கும் வரைதான் நமக்கு மரியாதை. எல்லாரும் நம்மளையே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு பாட்டு பாட சொன்னால் நம்மளை ப்ரொமோட் பண்ணுறது, ஒரு பிரசங்கம் பண்ண சொன்னால் நம்மளை ப்ரொமோட் பண்ணுறது, ஒரு இங்கிலீஷில் 2 வார்த்தையை பேச சொன்னால் நம்மளை ப்ரொமோட் பண்ணுறது. நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்தி விடுவோம் என்று எண்ணிக்கொண்டீர்களானால் குறிப்பிட்ட காலம் வரை ஓசன்னா கிடைக்கும். அதுக்கப்புறம் அறிவு கட்ட கழுத அந்த பக்கம் போயிடு. அவர் நம் மத்தியிலே நம்முடைய வாழ்விலே இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமில்லை என்பதை நினைத்துக்கொள்ள வேண்டும். மேடுகள், பள்ளங்கள், தோல்விகள், வியாதிகள், நெருக்கங்கள், மரணக்கண்ணிகள் அச்சனை வந்த பொழுதும் நான் நிமிர்ந்து நிற்பதற்கு ஒரே காரணம், நான் இயேசுவை சுமந்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு இயேசுவை சுமப்பது மட்டும்தான் பிடிக்கும். கையை தட்டுங்களேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையும் சுமப்பது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். வேறு எதுவுமே பிடிக்காது. பாருங்க, உலகத்தை திரட்டி கொண்டு வந்து என் முன் வைத்துக்கொண்டு, இதை வைத்துக் கொள்கிறாயா, இத்தனை சொத்து, இத்தனை காரு, இத்தனை பங்களா, இத்தனை காரியத்தை உனக்கு தருகிறேன் என்று சொன்னால், இல்லை, நான் இயேசு சுமப்பதை மட்டும்தான் விரும்புவேன். மரணத்தின் விளிம்பு வரை போய்விட்டு வரும்பொழுது எல்லாரும் நான் இறந்து விடுவேன் என்று போன வருஷத்திலிருந்து எல்லாரும் துடித்து துடித்து ஜெபம் பண்ணினார்கள். எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை. நான் இயேசுவை சுமந்து கொண்டு இருக்கிறேனா, பரலோகம் போகும் பொழுதும் அவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டுதான் போக வேண்டும், அவர் வார்த்தையின்படி வாழ்ந்த வாழ்க்கையை சுமந்து கொண்டு போக வேண்டும் என்பதுதான் என் கவலை. கைகளை தட்டி. நிறைய மக்கள் என்னுடைய சுகத்துக்காக ஜெபித்தார்கள். நிறைய மக்கள் எனக்காக கண்ணீர் வடித்தார்கள். ஒரு சிலர் அவர்கள் அவன் செத்து போயிடுவான் அப்படின்னாங்க. நன்றாக இருந்தாலும் சுகவீனமாக இருந்தாலும் சாவது அவர் கையில்தான். ஜீவனை கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் அவர்தான். கைகளை தட்டி. அவர் பறித்து கொள்வாராம், அவர் எடுத்துக்கொள்ள போகிறது. சுகமில்லாதவன் மட்டும்தான் சாவான் அப்படின்னு நிச்சயமே இல்லை. நேற்று இருந்தவர் இன்னைக்கு காணும். பைக்கில் போனால் முடிஞ்சுன்றாங்க, வண்டியில் போனால் முடிஞ்சிருச்சுன்றாங்க, ஃப்ளைட்டில் போனால் முடிஞ்சிருச்சுன்றாங்க. ராத்திரியில் பாத்ரூம் போனால் நல்லா தாயா இருந்தார், நெஞ்சை பிடிச்சார், கீழே விழுந்தார், போயிட்டார். அப்போ மரணம் ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும் என்பது நிச்சயமல்ல. நேற்று ஒரு அன்பு சகோதரி குஜராத்திலேருந்து எனக்கு ஒரு செய்தி வாய்ஸ் மெசேஜ் சொல்லிட்டு அழுது மாதிரி சொன்னாங்க. இப்போவும் உங்களுக்கு சுகவீனமாக இருக்கா பிரதர், உங்களுக்கு சுகமில்லை அப்படிங்கிற எனக்கு தெரியும், நாங்கள் ஜெபித்தோம், நல்லாயிடுச்சு, நல்ல ரிப்போர்ட் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. இப்போவும் சுகவீனமாக இருக்கீங்களா, எனக்கு கவலையாக இருக்கே அப்படின்னாங்க. கேட்டாங்க. அவங்கள்ட்ட யாரோ சொன்னாங்களாம், அவர் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாரு, ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டார் போலுக்க அப்படின்னு சொன்னாங்க. என்னால் தாங்க முடியலன்னு ஏங்க அழுதாங்க. நான் சொன்னேன், இருக்கிறதும் இல்லாததும் என் ஆண்டோடைய கையில், இருக்கிறதும் இல்லாதும் ஆண்டோடைய கையில். இதுவரை தேவன் என்னை நன்றாகவே நடத்தியிருக்கிறார். ஜனவரியில் எடுத்த ரிப்போர்ட்டில் நம்ம பயந்தது மாதிரி ஒன்றுமே இல்லை. இனி ஜூனில் ஒரு ரிவ்யூ வர சொல்லியிருக்காங்க, அதைத்தான் அவங்க சொல்லியிருப்பாங்க போலுக்க. அவங்களுக்கு சரியாக புரியாத என்னதோ. அப்படி என்றாலும் அந்த சகோதரத்தை சொல்லுங்கள், எனக்காக ஜெபிக்க சொல்லுங்கள். கைகளை தட்டி எனக்காக ஜெபிக்க சொல்லுங்கள். என் வாழ்வில் நான் இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு வாழ்ந்து பாவியாய் வாழ்ந்து ஆண்டவரை விற்று பிழைத்து ஆண்டவருக்கு துரோகம் செய்து வாழ்வதை காட்டிலும் உத்தமமாய் பரிசுத்தமாய் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வாழ்வதை நான் விரும்புகிறேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். என் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது தேவனுடைய சத்தம் கேட்கணும். உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்ற சத்தத்தை நான் கேட்க வேண்டும். என் வாழ்வு ஆண்டவரோடு இருக்க வேண்டும். இன்றைக்கு குருச்சோலை ஞாயிறு ஆண்டவரை கழுதை சுமந்து கொண்டு போனது இந்த ஒரு நாள் மட்டும் சுமந்து கொண்டு கழுதை வந்து எருசலேம் வாசலில் இறக்கி விட்டு போகிறதுக்காக அல்ல, பரலோகம் போகும் வரை அவர் நான் சுமந்து கொண்டே நிற்க வேண்டும். கைகளை தட்டி
நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆண்டவரோடு வாழும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உலகத்தை நம்பாதிருங்கள், உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள், உலகத்தை சிநேகிக்காதிருங்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆண்டவரையே நம்பி இருங்கள். வாசிக்க கேட்போமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிறவன். வீட்டின் மேல் நம்பிக்கை வைத்து, காரின் மேல் நம்பிக்கை வைத்து, பணத்தின் மேல் நம்பிக்கை வைத்து, சொத்தின் மீது நம்பிக்கை வைத்து, தன் சம்பாத்தியத்தின் மேல் நம்பிக்கை வைத்து, தன் இளமையின் மேல் நம்பிக்கை வைத்து, தன் புருஷன் மேல் நம்பிக்கை வைத்து, மனைவி மேல் நம்பிக்கை வைத்து, பிள்ளையின் மேல் நம்பிக்கை வைத்து, இந்த உலகத்துக்குரிய காரியங்களிலே மட்டும் நம்பிக்கை வைத்து கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கைகளை தட்டி கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். எனவேதான் பக்தன் சொல்லுகிறான், நான் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படிக்கு என்னை நம்பவில்லை, என்னுடைய பைபிள் காலேஜில் படித்த அந்த பைபிள் கோர்ஸை நம்பவில்லை, எம்டிஏ நம்பவில்லை, பிஹெச்டியை நம்பவில்லை, பிடிஹெச் நம்பவில்லை, எம்டிஏ பிடிஏ நம்பவில்லை, நானோ என் கர்த்தராகிய ஆண்டவர் பேரில் என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். கைகளை தட்டி சங்கீதம் 73:28 நினைக்கிறேன். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படிக்கு என் தேவனாகிய ஆண்டவர் பேரில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நான் பிரசங்கம் பண்ணுவதற்கு என்னுடைய சுயபலத்தை நம்பவில்லை, ஸ்கிரிப்டட் மெசேஜ் நம்பவில்லை, மற்றவருடைய டெலிவிஷன் நிகழ்ச்சிகளும் புத்தகங்களை வாசித்து அதிலிருந்து எடுக்கவில்லை. 42 ஆண்டு காலம் நான் பிரசங்கிப்பதும் ஊழியம் செய்வதும் ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் நடத்துவதற்கும் நான் எடுத்துக்கொண்ட உபகரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. கைகளை தட்டி அவருடைய கிருபையை பற்றி கொண்டிருக்கிறேன். இந்த கழுதைக்கு எப்பொழுது ஞாபகம் இருக்கணும், அவரால் என்று எனக்கு மதிப்பு வராது. கைகளை தட்டி அவரால் என்று எனக்கு ஒரு கணமும் இல்லை. அவர்தான் என்னை உயர்த்துகிறவர். நீரே என் மகிமையின் தலையை உயர்த்துகிறமாயிருக்கிறீர். சங்கீதம் 16:8 அப்போஸ்தலர் 2:25 சொல்லுகிறது, கர்த்தரை என் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. மனுஷன் நம்பாதீங்க, பாதியில் விட்டுருவான். கல்யாணத்தன்னைக்கு அப்படியே கையை பிடித்து கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை பிறர் முகம் பாராமல் உங்களுக்கு மனைவியாக இருப்பேன், உனக்கு புருஷனாக இருப்பேன். அப்பா தான் எக்கச்சக்கமான சந்தோஷம். இவனுக்கு கோட்டுச்சூட்டெலாம் அன்னைக்கு தான் வாழ்க்கையிலே பார்த்துருப்பான். கோட்டுச்சூட்டை போட்டு அந்த பொண்ணுக்கும் அங்கே மேலையெல்லாம் போட்டு அந்த வயலெல்லாம் போட்டு அவளுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு ஐலெட்ஸ் எல்லாம் வச்சு அப்படி உழவு பொரியலாம் அப்படிலாம் வச்சு எடுத்து நிற்கும் பாருங்கள். பார்த்தாலே நமக்கு பயந்து செத்து போயிடும், குழந்தையெல்லாம் அரண்டுரும். என்ன பெருமையில் நிற்பாங்க 2 பேரும் வாக்கு கொடுக்கறது என்ன, பக்கத்தில் இந்த கேமராக்கார பயிலுங்க அவனுங்க பண்ணுற வேலை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எடுப்பாங்க. இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்கன்னு எடுத்து கையை பிடிக்கிறதை எடுத்து காலை பிடிக்கிறதை எடுத்து அந்த நேரத்தில் சுரண்டிக்கிட்டு இருக்கானா அதையும் சேர்த்து எடுத்து எல்லாம் பார்த்து எடுத்துட்டு 2 மாதத்தில் டிவோர்ஸுங்க. எங்கே வாக்கு கொடுத்தாங்க? உனக்கு நான், எனக்கு நீ, நான் உன்னையே பற்றி கொண்டிருப்பேன். வெட்டுறான். மனுஷனுடைய வார்த்தை போய். கர்த்தர் சொன்னான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கைகளை சட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரை வலது பாரசத்தில் வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனவே இந்த சிநேகிதனை நம்பாதிருங்கள். உன் மார்பிலை படுத்திருக்கிற மனைவியையும் உன் உயிரை போல் இருக்கிற சிநேகிதனை நம்ப வேண்டாம். பிராணனை போல் இருக்கிற சிநேகிதனையும். நம்மகிட்ட இருக்கும்போது ஒரு பேச்சு, இல்லாத போது ஒரு பேச்சு வரும். கர்த்தரை துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன்
பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாழ்க்கையிலே நாம் எல்லோரையும் நம்புவோம். தன்னலமில்லாத ஒரு அன்பு உலகத்தில் இருக்கிற தாய் தகப்பனுடைய அன்பு தான், சுயநலமே இல்லாத அன்பு. இந்த அன்பு கூட மாறலாமா? மாறலாம். நாங்கள் கேரளாவில் என் அப்பா வேலையில் இருந்தார். அங்கே பசுப்பாறை சீந்தலார் என்ற ஒரு தேயிலை தோட்டம் இருக்கிறது. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அது. அங்கே ஒரு தாய் தகப்பன், அவருக்கு 6 வயது 7 வயதில் ஒரு பெண் குழந்தை. தாய் தேயிலை பறிக்க போய்விட்டாள். தகப்பன் வீட்டில் இருந்தான். ஒரு 3 மணி 4 மணிக்கு அவள் வேலை முடிந்து வந்தாள். குழந்தையை தேடினால் காணவில்லை. எங்கெங்குமோ தேடி பார்த்தால் காணவில்லை. கடைசியில் அடிப்படைக்கு போனால் ஒரு ஓலை பாய் ஒன்று இருந்தது. அந்த பாயில் ஏதோ சுருட்டப்பட்டிருந்தது. பாயை விரித்தாள். வானமே இடிந்து அவள் தலையில் விழுந்தும். அவ்வளவு கொடூரமான சம்பவம். அந்த குழந்தையின் கழுத்தை அறுத்து முண்டம்பேறு தலைவேறாக அந்த பாயிலை சுற்றி வைத்திருந்தார். போலீசார் வந்தார்கள், விசாரித்தார்கள். யாராயிருக்கும் 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 தகப்பன் சேர்ந்து அழுதான். துருவி துருவி விசாரித்தார்கள். கடைசியில் தகப்பனை கைது செய்தார்கள். அவனிடத்தில் விசாரித்த போது சொன்னான், உன் குழந்தையை நரபலி கொடுத்தால் பெரிய புதையல் கிடைக்கும் என்று பூசாரி சொன்னான். மந்திரவாதி சொன்னான். அதை கேட்டேன். என் குழந்தையை நரபலி கொடுத்தேன் என்று ஒத்துக்கொண்டான். சொத்துக்காக, பணத்துக்காக, இந்த உலகத்தின் ஆஸ்திக்காக மனுஷன் தான் பெற்ற குழந்தையே கொல்லுகிறான். ஆனால் தொடர்பே இல்லாத உனக்காக தன் உயிரை கொடுப்பதற்காக இன்றைக்கு ஆண்டவர் பவனி வந்தார். பாருங்கள், கல்யாணம் முடிச்சா பவனி வரலாம், பாராட்டு விழாவுக்கு பவனி வரலாம், ஷீல்டை வாங்கி கொண்டு டிராஃபியை, பதக்கத்தை, கேடயத்தை, பரிசு பொருட்களை வாங்கி கொண்டு வரவேற்புக்கு அவர்களை ஊர்வலம் அழைத்து செல்வார்கள். சாவதற்காக ஒருத்தர் ஊர்வலமாய் போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். புகழ்ந்து கொண்டு போகிறார்கள். மக்களுக்கு ஒன்று தெரிந்ததோ தெரியாதோ, ஆனால் போகிறவருக்கு தெரியும், நாம் போகிறோம், நம்மை சிலுவையில் அறைந்து கொலை செய்வார்கள். இந்த கொலைதான் நான் உண்டாக்கின ஜனத்துக்கு வெற்றி நாளாய் மாறப்போகிறது. கைகளை தட்டி, நான் சாக போகிற இந்த சாவுதான் என் ஜனங்களுக்கு பெரிய ஜெயமாய் மாறப்போகிறது. நான் சிலுவையில் சிந்த போகிற இரத்தம் தான் என் ஜனங்களுடைய பாவங்களை கழுவ போகிறது. நான் சிலுவை பரியந்தமனை தாழ்த்தினதினாலே இன்றைக்கு மனுஷர்கள் புகழ்கிறார்கள். நான் மரண பரியந்தமனை தாழ்த்தி விட்டால் என் தேவனாகிய கர்த்தரின் பிதா என்னை புகழ்வார். கைகளை தட்டி, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கர்த்தர் எனக்கு தந்தருள்வார் என்று யாருக்கு தெரியும்? இயேசுநாதருக்கு தெரியும். ஆண்டவருடைய பிரயாணம் பவனி என்பது உன்னை உயர்த்துவதற்காக, உன்னை மீட்பதற்காக, உன்னை கிரீடங்கள் சூட்டுவதற்காக, உன்னை அவரை போல சாயலுடையவனாய் மாற்றுவதற்காக, என்றென்றைக்கு அவருக்கு ஓசன்னா சொன்னது போல உன்னை பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிஸ்டர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வதற்காக தேவன் பவனி போனார். எதை குருத்தோலையை வச்சுக்கிட்டு போனார், சிலுவையை வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு வர்றதுக்கு இல்லை. இந்த பவனி என்பது நம்முடைய வாழ்வின் திருப்பு முனையாக மாறப்போகிற ஒரு ஊர்வலம். கைகளை தட்டி, மனித ஜாதி முழுவதற்கும் ஒரு சிறப்பு முனையை மாறின ஒரு ஊர்வலம். எனவேதான் மனுஷனை நம்பது விட்டுவிடுங்கள், கர்த்தர் பேரில் மட்டுமே பற்றுதலாய் இருங்கள். நீதிமொழிகள் 25:19 சொல்லுகிறது, ஆபத்து நாளில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம். ஆபத்து நாளில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம். சங்கீதம் 27:10 சொல்லுகிறது, தாயும் தந்தையும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ரோமர் 8:32 சொல்லுகிறது,
தன் சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லோருக்கும் வேண்டி அவரை தந்தருளினவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நாகும் 1:7 சொல்லுகிறது, கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கைகளை தட்டி, கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். சிலவங்க பைபிள் வாசிப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, வசனமெல்லாம் வாசிச்சிருப்பாங்க, அவங்க ஜெபத்துக்கு பதிலே வராது. காரணம் என்ன? வெளித்தோற்றத்தில் கள்ள விசுவாசி கழுத்தெல்லாம் ஜெபமால, பேரு பொன்னம்மா கழுத்தில் வாழனாராம், பேரு பொன்னம்மா கழுத்தில் வாழனாரு. வெளியரங்கமான தோற்றத்தும் மனுஷன்தான் உன்னை மதிப்பான். கர்த்தர் அவரை நம்புகிறாயா இல்லையா என்பது அவருக்கு தெரியும். கைகளை தட்டி, தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே இதை செய்வார். மகிமையான ஆண்டவர் உங்கள் நம்பிக்கைக்கு பரிசு கொடுக்க போகிறார். 2 கொரிந்தியர் 1:9 சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல் எங்களை மரித்தோடு உயிரோடு எழுப்புகிற தேவன் பேரிலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். கைகளை தட்டி, எங்கள் பேரில் நம்பிக்கை வைக்காமல் எங்களை மரித்தோடு உயிரோடு எழுப்புகிற தேவன் பேரிலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். மகிமையான கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கை, கர்த்தருடைய நாமத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கை உங்களை உயர்ந்த இடத்தில் வைக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். பழைய பாட்டு ஒன்று பாடலாமா? நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே, நின் பாத தரிசனம் அன்பான கரிசனம், நித சரி தொழுவது தினம் என உறுதியில் நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. கைகளை தட்டி பாவியே கோவியில் கோவியே கண்ணபறிவுடன் அருள் பொறி அகல விடாதே நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே.
மேசையா நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே. நான் ஆண்டவர் பேர் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அவர் எருசலேமுக்கு வந்தது நம்முடைய மீட்பிற்காக. பவனி வந்தது நம்முடைய உயர்வுக்காக. கழுதின் மேல் ஏறியது நம் மீது அவர் ஏறினால் மட்டுமே நமக்கு கனம் வரும். அமர்ந்தால் மட்டுமே, நமக்குள் அவர் வாசம் பண்ணினால் மட்டுமே நமக்கு இந்த உலகத்தில் கனம் உண்டு என்பதை அறிவிப்பதற்காக. நான் இருக்கும் இடத்தில் ஊழியக்காரன் இருப்பான் என்றார். அவர்தான் நம்மோடு இருக்க வேண்டும். ஆபத்திலும் சாபத்திலும் போராட்டத்திலும் நம்மோடு அவர் இருக்க வேண்டும். சங்கீதம் 18:18 வாசிக்க கேட்கலாம். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். நமக்கு பிரச்சனைன்னு ஒரு மனுஷனுக்கு வராமல் இருக்காது, வரும். மனுஷன்லாம் கைவிட்டுருவாங்க. எல்லாரும் நம்மை விட்டு ஓடி விடுவார்கள். உற்றார் சுற்றார் உறவினர்கள், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள், நம்மிடத்து நன்மை பெற்றவர்கள் அத்தனை பேர் நம்மை விட்டு விலகி போய் விடுவார்கள். ஆபத்து நாளில் இப்படி ஒரு நம்ம வார்த்தை சொல்லலாம், ஆபத்து நாளில் எல்லோரும் என்னை விட்டு ஓடிவிட்டார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். கைகளை தட்டி, ஆபத்து நாளில் எல்லோரும் என்னை விட்டு ஓடிவிட்டார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். ஆண்டவர் மட்டுமே எனக்கு துணையாக நின்றார், வேறு யாரும் இல்லை. Nobody here. எனக்கு துணையாக யாருமே இல்லை, ஆண்டவர் மட்டும்தான் இருந்தார். நம்மோடு கர்த்தர் இருந்தால் போதும், ஒருவரும் நம்மை அசைக்க முடியாது. 1986 வருஷம், 84 86 திருப்பூர் பட்டணத்தில் நம்முடைய கூட்டங்கள் நடக்கிறது. முதல் மீட்டிங் 84 நினைக்கிறேன். அதில் ஜெப நேரம் வந்தது. ஆண்டவர் பெயரை சொன்னார். அந்த அப்போ எனக்கு ஆவிக்குரிய அனுபவங்களும் கிடையாது, முதிர்ச்சியும் கிடையாது. என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லிடுவேன். அதை அழகுபடுத்தியோ ஆல்டர் பண்ணியோ சொல்கிற பழக்கம் அன்னைக்கும் இல்லை, இன்னைக்கும் இல்லை. ஒரு அல்லையோ சொல்லுங்களேன். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும்தான் சொல்லுவேன். குறித்த ஒரு பெயரை சொல்லி அழைத்து, உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு, உன்னால் அநேக குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது, இல்லாவிட்டால் கொடூரமான தண்டனை உனக்கு வரும், மனம் திரும்பு அப்படின்னு அவன் பாவங்களை சட்டு சட்டு சொன்னார். முத நாள் சொல்ல சொன்னார். நான் அப்போ நினச்சேன், கொஞ்சமாவது நமக்கு ஐக்கியம் இருக்குது, ஜென்ரல் நாலேஜ் இருக்குல்ல, என்னை அடிப்பாங்க ஆண்டவரே வேண்டான்றேன். அடுத்த நாள் ஜெபவேளை அதே பெயரை சொல்லி கூப்பிடு, இந்த விஷயத்தை சொல்லுனா என்னை அடிப்பாங்களே, என்னை வேண்டான்றேன். மூன்றாவது நாள் சொன்னார், என்னை அடிப்பாங்களேன்னு. என் சுய புத்தி மழுங்கி போச்சு. என்னைய அதாவது மயக்க நிலைமைக்கு, அறமயக்க நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுட்டு என்னை அறியாமல் இந்த பெயரை சொல்லி கூப்பிட வச்சார். அவர் கையில் தான் நாம் இருக்கிறோம். ஆப்ரேட்டர் யாரு? ஆண்டவர். நம்ம இஷ்டத்துக்கு அவரை ஆப்ரேட் பண்ண வைக்க முடியாது, அவர் இஷ்டத்துக்கு தான் நாம ஆடணும். நான் டான்ஸ் படிச்சுக்கிட்டவன் நட்டுவனார் அல்லது டான்ஸ் மாஸ்டர், அவர் சொல்றபடி தான் நம்ம ஆடணும். இதை இப்படி போடலாம்னா கால் காயமாய் போயிடும். என்னை ஆட்டு வைக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், என்னை உருவாக்குற ஒருத்தர் இருக்கிறார், என்னை நடத்துகிற ஒருவர் இருக்கிறார். அவர் சொன்னதைத்தான் சொல்லணும். சொல்ல முடியாது தாங்கின பொழுது சுய புத்தியை மழுங்க வச்சுட்டு சொல்ல வச்சிட்டார். சொல்லி முடித்தேன். அதற்கு பின்பு கூட்டம் முடிந்தது. முதல் மீட்டிங்கில், முதல் கூட்டத்தில் கடைசியில் மக்கள் எல்லாம் அப்படி ஜெபம் பண்ணுறதுக்காக அப்படி நின்றுட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்தார் அங்கேருந்து,
உன் ஆண்டவர் எல்லாம் சொல்லுவாரா அப்படின்னு கேட்டார். யார் சார் நீங்கள், என்ன விஷயம்னு? என் பேர் தான் இந்த பேர், இதை சொல்லி நீ இந்த தெருவில் தான் நான் குடியிருக்க, என்னை அவமானப்படுத்தி விட்டான். ஒரே அடி கன்னத்தில், ஒரு கெட்ட வார்த்தையும் பேசி ஒரு அடி. ஆண்டவர் சொன்னேன் பிரதர் அப்படின்னு. ஆண்டவர் எல்லாம் சொல்லுவாரா? சொல்லச்சிருவேன். இந்த தேசத்து பக்கம் வந்த உயிரோடு திரும்ப மாட்டேன் அப்படின்ட்டு போயிட்டார். மக்கள் எல்லாம் கம்ப தூக்குறாங்க. யார? அவர் அடிக்க எனக்கு பதில் பேச தெரியாத, கிறிஸ்தவத்தில் அவ்வளவு பரிச்சயம் இல்லாத ஒரு வேலைக்கு நான் வந்திருக்கிறேன். பரமேஸ்வரன் மகனுக்கு கிறிஸ்தவ அப்ரோச் எப்படி தெரியும்? நான் சொன்னேன், இயேசுநாதர் நமக்காக எவ்வளோ அடி வாங்கியிருக்காரு, விட்டுருங்க, அவர் தொடாதீங்க அப்படின்றேன். இவ்வளோதான் எனக்கு பேச தெரியும். போய்விட்டார். கூட்டெல்லாம் முடிஞ்சு இரவு 12-1 மணி இருக்கும். திரும்பி வருகிறார். நான் நினச்சேன், இன்னும் திரும்பி நம்மளை ரொக்க எடுத்து விடுவான் மனுஷன் அப்படின்ட்டு நான் இருந்தேன். பக்கத்தில் உள்ளவங்களும் அப்படி கம்பி கையை கோர்த்துக்கிட்டு அந்த வீட்டுக்காரங்க நின்னாங்க. இங்கே பாருங்கள், எதுவும் பேசுனா காலைல பேசிக்கோங்க, வீட்டுக்குள்ளே வராதுங்க. இல்லை, அவர் சொன்னதெல்லாம் உண்மை. இந்த தெருவில் எனக்கு ரொம்ப மரியாதை. என் மரியாதையை மைக்கில் கூப்பிட்டு நாத்தடிச்சிட்டாரே அப்படின்னு கோபத்தில் அடிச்சிட்டேன். எனக்கு வீட்டில் போனதான் மனசே சரியில்லை. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கிறேன், கூப்பிடுங்க. நான் சொன்னது என்னது கேட்டு அடிக்க போகிறானா அப்படின்னு நான் நினச்சிட்டு போனேன். மன்னிச்சிருங்க பிரதர், நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை, என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு எல்லாருக்கும் என்னை பற்றி தெரிஞ்சிருச்சேங்கிற கவலையில் கோபத்தில் அடித்து விட்டேன். என் வீட்டில் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு போயிருங்க அப்படின்னார். ஒருத்தருமே விடலை. பரவாயில்ல பிரதர், பரவாயில்ல. யாருக்குமே கோபம் வரத்தானே செய்யும். மனம் திரும்புகிறவனுக்கு கோபம் வராது. மீண்டும் அந்த பாவத்தை செய்தே வேண்டும் என்று நினைத்து கொண்டு கங்கணம் கட்டி டிசைட் பண்ணிட்டா நம்ம என்ன சொன்னாலும் கோபம் வரும். இங்கேயும் அப்படி இருக்காங்க நிறைய பேர். மறுபடியும் அதே பாவத்தை நான் தொடர வேண்டும் என்று நினைத்து விட்டால் நம்ம என்ன சொன்னாலும் கோபப்படுவான். அன்றைக்கே விட்டு விட்டு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்றால் மனம் திரும்பி கசந்து அழுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் துக்கப்பட்டதை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். ஏனென்றால் அது உலகத்துக்குரிய துக்கம் அல்ல, ரட்சிப்புக்கு ஏதுவான துக்கம் என்கிறார் பவுல் கைகளை தட்டி. ரட்சிப்புக்கு ஏதுவான துக்கம். ரட்சிப்புக்கு ஏதுவான துக்கப்படும் பொழுது ஒரு ஊழியக்காரன் சந்தோஷப்படுவான். கையை தட்டுங்களேன். சிலர் எதை எடுத்தால் 4 சூது எடுத்துக்குவாங்க. ஒரு வார்த்தைக்கு 4 அர்த்தத்தை பிரிப்பாங்க. அது உங்கள் மனசையும் உறுத்திக்கிட்டே உங்களையும் ரொம்ப துக்கப்படுத்தும், மற்றவங்களையும் துக்கப்படுத்தும். எதை சொன்னாலுமே அதை பாசிட்டிவாகவே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பாருங்களேன். அந்த எண்ணத்தில் அவங்க பேசியிருக்க மாட்டாங்க, அந்த எண்ணத்தில் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அண்ணன் பார்த்தது அதுக்காக பார்க்கல. இப்போ பென்னியை திட்டுறேன், அண்ணன் அவருக்கு டிஸ்டர்பாக இருந்துச்சு போலுக்க திட்டிருக்காரு, நம்ம சரியாக வச்சிருவோமே அப்படி நினச்சிட்டேன்னா உனக்கும் சமாதானம், எனக்கும் சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து விடுவார். சில பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாலுமே தவறாகவே எடுத்துக்கொள்வார்கள். அப்படி உள்ளவங்ககிட்ட ரொம்ப சரியான வார்த்தை பேசணும், இல்லாட்டி பேசாமல் இருந்துக்கணும். என்ன சொன்னால் நீங்கள் சொல்கிறது தான் சரி அப்படின்னு நம்ம ஒதுங்கிக்கணும். அப்படின்னா அவங்களுக்கு சந்தோஷமாயிடும். நான் வந்துட்டேன். அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி 84வது வருஷம் நடக்கிறது. அடுத்து அப்போ நான் வெளியே வரும்போது ஒரு பாட்டி சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரன், உங்களை தொட்டவரை நீங்கள் தொடாமல் இருக்கலாம், கர்த்தர் அவனை தொடுவார், கர்த்தர் அவனை போற்றுவார் அப்படின்னார். அப்படி சொல்லாதீங்கம்மான்னு. இல்லையா இன்னும் அழுதுட்டாங்க பாட்டி. அடுத்த மாதம் அதே 12ஆம் தேதி அந்த மீட்டிங் எப்போ நடந்ததோ போன வருஷம் அதே நாளில் அவருடைய மனைவி வீட்டுக்குள்ளே ஸ்டவ் வெடித்தோ அல்லது சூசைட் பண்ணியோ நேராக அடுத்த தெருவை தாண்டி வந்து மீட்டிங் நடத்தின அந்த மண்டபத்தில் வாசலில் விழுந்து இறந்து போனாள். எல்லாருக்கும் திகில். அடுத்து இவன் ரோட்டில் போகும்பொழுது அரசியல் காரணத்துக்காக ஒரு 10 பேர் பிடித்து அடித்து குடலெல்லாம் வெடித்து மிகவும் சீரியஸாகி போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி தச்ச தையல் போட்டு செத்து பிழைத்தது போல பிழைத்து, எந்த தெருவுக்குள்ளே வந்து அவன் காலை வெட்டுவேன்னு சொன்னானோ, உன் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டு சொன்னான். இப்போ அந்த ஊர்லேயே இல்லாமல் போயிட்டார்.
சந்தோஷப்பட்டு சொல்லவில்லை. கர்த்தரை நம்புகிறவனுக்கு அவர்தான் ஆதரவானவர். கைகளை சட்டி அவர்கள் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். ஒரு நாள் இல்லாட்டி ஆண்டவர் இந்த வன்மம் வச்சுக்கிட்டே இருப்பாராம். என் பிள்ளைய அன்னைக்கு தொட்ட இருடா உன்னை பார்த்து சிலருக்கு டைம் கொடுப்பார் மனம் திரும்புறதுக்கு. அதுலேயும் திருந்தட்டு வச்சுக்கோங்களேன், போட்டுருவார். நம்ம ஆண்டவர் அப்படிதான். சவுலுக்கள் எத்தனையோ தருணங்களை கொடுத்தார் ஆண்டவர். கடைசியில் ஒரே போடு. தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரிப்பார், மனம் திரும்பிக் கொள்ள வேண்டும். வேதத்தை கொண்டு எச்சரிப்பார், மனம் திரும்பிக் கொள்ள வேண்டும். போதகர்மார்களை கொண்டு எச்சரிப்பார், மனம் திரும்பிக் கொள்ள வேண்டும். எத்தனை தீர்க்கர், எத்தனை அப்போஸ்தலர், எத்தனை போதகர், அத்தனையும் தந்தெங்கு இத்தனையாய் கிருபை வைத்த தேவனை பாடி துதி மனமே, பரனை கொண்டாடி துதி தினமே. எத்தனையோ தீர்க்கர்களை அனுப்பினார். நாம் இன்னும் மனம் திரும்பவில்லை. நமக்கு ஆபத்து வருது என்றால் மனிதனை நம்பக்கூடாது. கர்த்தர் நமக்கு ஆதரவாயிருப்பார். சங்கீதம் 20:1 சொல்லுகிறது, கர்த்தர் ஆபத்து நாளில் உமது ஜெபத்தை கேட்பாராக. சங்கீதம் 37:18-19 சொல்லுகிறது, உத்தமர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்கள். கைகளை தட்டி, உத்தமர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 46:1 சொல்லுகிறது, தேவன் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். அனுகூலமாக நமக்கு சப்போர்ட்டராம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நமக்கு சப்போர்ட்டர், நமக்காக யாவை செய்வார். கலங்கவே கலங்காதீர்கள். தேவன் உங்களுக்கு சப்போர்ட்டா ஆதரவாய் வருவார். சீமா, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். மலை மேலே காயப்பட்ட இயேசுவை கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை கரம் விரித்து கண்ணீரோடு ஓடிவா, நீ கண்ணீரோடு ஓடிவா. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார்.
கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உடனிருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வா. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம், மலை மேல் உள்ள பட்டணம், தம்பி மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அனுகூலமான துணை நமக்கு. ஆபத்தில் அவர்கள் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நடந்து வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் மிதித்து போடுவாய். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். 1 யோவான் 3:8 சொல்வது என்ன? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். யோவான் 16:33 சொல்லுகிறது, நான் உலகத்தை ஜெயிச்சேன். 2 தீமோத்தேயு 4:18 சொல்லுகிறது, என் தேவன் எல்லா தீமையிலிருந்து என்னை விலக்கி ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே அவர் நம்மோடு இருப்பார். பாரமாய் தோன்றுகிற யாவற்றையும் பாவமான எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறமா இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடுவோம். 1984ஆம் ஆண்டு ஏசியன் கேம்ப்ஸ் ஆசிய விளையாட்டு போட்டி நடந்தது. அதில் இந்திய தேசத்துக்கு 4 தங்கப்பதக்கங்களை ஒரு பெண் வீராங்கனை தடைகளை ஓட்ட பந்தயத்தில் பெற்று தந்தார்கள். யார் சொல்லுங்க பார்க்கலாம்? யாரும் சொல்றீங்க? சொல்லுங்க. அதை பிடி உஷா. ஒரு அல்லேலூயா. பிடி உஷா அந்த அம்மா வாங்கி தந்தாங்க. இப்போ அவங்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவெல்லாம் ஆண்டனா வச்சு திருப்பி திருப்பி தெரியுதான்னு பார்க்குற டிவி. இப்போ இந்த கேபிளெல்லாம் கிடையாது. நம்பியாருங்கிறது தான் அவர் கோச்சர். அவங்களுடைய கோச்சர் நம்பியார்னு ஒரு பேர் ஒருத்தர் கோச் கொடுக்குறாரு. அவங்க ஓடுறாங்க. ஓடிட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய ஆணி மாதிரி ஒரு இரும்பு கம்பி வந்து அவங்க ஷூவில் குத்தி காலில் சத்தக்குன்னு போந்துருச்சு. நாம் நினச்சோம், எல்லாரும் நினச்சாங்க இன்னைக்கு அவுட்டு, அவங்க காலில் குத்திச்சு ஓட முடியாது. அவங்களுக்கு அங்கே குத்திச்சா நமக்கு நெஞ்சில் குத்துன மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு குத்துன மாதிரியே அவங்களுக்கு காட்டிக்கவே இல்லை. கரெக்டாக ஓடி போய் பரிசு வாங்கிட்டாங்க. கையை தட்டுங்களை பின்னாடியே அந்த நம்பியார் ஓடி போய் அவங்க அந்த ஓட்டை முடித்த உடனே நிறுத்தி அந்த ஷூவை கழட்டிட்டு அந்த கம்பியை உருவுறார் கீழே. அவங்களுக்கு குத்துறதும் பிரச்சனை இல்லை, தடையும் பிரச்சனை இல்லை.
அவங்களுக்கு ஒரே நோக்கம், பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். கைகளை தட்டி. நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, வரும் ஓடிக்கொண்டிருக்கும் போது எத்தனையோ போராட்டங்கள் வரும். நமக்கு ஒரே நோக்கம், பந்தய பொருளை பெறும்படிக்கு. உன் பந்தய பொருளை வேறொன்று தட்டி பறிக்காதபடி விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறோமா இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவோம். ஆண்டவர் தனக்கு நிச்சயித்த தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி எருசலேமுக்கு பவனி வந்தார். தன்னை மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பதற்காக. நம்மை ஆண்டவர் பெரிய வெற்றி உள்ளவர்களாய் மாற்றும்படி இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார். கடைசியாக கைவிடப்பட்டவர்களுக்கு துணையாய் நின்றார். கைகளை தட்டி. சங்கீதம் 71:9 வாசிக்க கேட்போம். 71:9. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமல் என் பலன் ஒடுங்கும் பொழுது என்னை கைவிடாமலும் இரும். என் பலன் ஒடுங்கும் பொழுது என்னை கைவிடாதிரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், என் பலன் ஒடுங்கி போச்சு, என் சரீரத்தில் நோவு வந்து விட்டது, என் வாழ்க்கையில் பொருளாதாரத்தை இழந்து விட்டேன், நான் என் குடும்பத்தாலால், என் பிள்ளைகளால், என் உடன் பிறந்தவர்களால், என்னுடைய சுற்றாரால், என்னுடைய நண்பர்களால், என்னுடைய கணவனால், என்னுடைய மனைவினால் நான் ஒடுங்கி போய் நிற்கிறேன். எனக்காக பரிந்து பேச யாரும் இல்லை. ஐ ஆம் டிப்ரஸ். எல்லாருக்கும் வரும். வயசான பிறகு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அன்செக்யூர் ஃபீல், பாதுகாப்பற்ற ஒரு நினைவு நமக்கு வரும். எங்க அப்பா ஒரு 60 வயது வரை சரியா இருந்தார். அதற்கு மேலே பார்த்தோன்னா ஓவர் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சார். அரட்டுவார், சண்டை போடுவார், எல்லாரையும் அடிமையாக வைக்கணும் போல் நினைப்பார். என்னடா இப்படி இருக்க மாட்டார் அப்பா. காலையில் எழுந்திரிச்சு குளிப்பார், ஒரு பைபிள் வாசிப்பார், அவர் வேலைக்கு போயிடுவார், வீட்டுக்கு வந்து சமாதானமாக இருப்பார். நான் நினைத்து அவரை புரிந்து கொள்ள எனக்கு 15 ஆண்டுகள் தேவைப்பட்டது. 15 வருஷத்துக்கு பிறகு தான் தெரிந்து கொண்டேன், என் அப்பாவுக்கு இப்போ சம்பாத்தியம் இல்லை, வயதாகிவிட்டது, உயர்ந்த பதவியிலிருந்து அதிகாரம் பண்ணியே பழக்கப்பட்டு விட்டவர். இப்பொழுது நம்மை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, இந்த வீட்டில் நமக்கு மரியாதை இழந்து விடும் என்ற காரணத்துக்காக தன்னை பெரிய ஆளாக காட்ட வேண்டும் என்று அதிகாரம் செலுத்துகிறார். அப்படி காம்ப்ளெக்ஸ் அது. நமக்கு வயதாகும் பொழுது அப்படி காம்ப்ளெக்ஸ் வரும். அதற்கு முன்னாடி அதே காரியத்தை செய்ய, ஒரு டை எடுத்து வைக்கல, ஒரு கர்ச்சீப் எடுத்து வைக்கல, ஒரு சாப்பாடை சரியான நேரத்துக்கு கொடுக்கலாம், நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த வயதான பிறகு நம்ம யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனை வரும், எண்ணங்கள் வரும். அப்பொழுது உங்கள் மீது கோபம் வரும், எரிந்து விழுவார்கள். தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். என் பலன் ஒடுங்கும் பொழுது, என்னுடைய பலன் ஒடுங்கும் பொழுது, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நமக்கு இப்போ பலம் இல்லை, வயசாயிருச்சு, என்னமும் செய்ய முடியாது, நம்மகிட்ட காசு இல்லைங்கிறதுக்காக நம்மளை அவமானப்படுத்துகிறாங்கிற ஒரு ஃபீல் வரும். இது நீங்களே நினைத்துக்கொள்வது. அப்படி இருக்கிற பெரியவர்கள் வீட்டில் இருக்கிற மற்றவர்கள், வாலிப பிள்ளைகள், மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ளுங்கள். அவங்க முறையிடுவாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, ஆதரவு இல்லை, சப்போர்ட் இல்லை. அது உண்மையும் கூட. சில இடங்களில் வெதியில் விட்டு விடுகிறார்கள். ஆனால் பிள்ளைகள் விடலாம், உறவினர்கள் விடலாம், நீங்கள் நம்பி வளர்த்தவர்களெல்லாம் உங்களை கைவிடலாம். என் பலன் ஒடுங்கும் பொழுது கர்த்தாவே நீர் என்னை கைவிடாதிரும். கைகளை தட்டி, என் பலன் ஒடுங்கும் பொழுது நீர் என்னை கைவிடாதிரும். நான் தம்பி சதீஷ்ட சொல்லுவேன், உங்களுடைய மனைவி ஜெயந்திட்ட சொல்லுவேன், ரொம்ப பிள்ளைகளை நம்பாதீங்க. அவங்களுக்கு அது ரொம்ப என்ன அபசங்க மாதிரி இந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்காருன்னு. ஏன்னா அனுபவம் பேசும். எனக்கு எல்லா விஷயத்தையும் நான் கற்றுக்கொண்டது அனுபவங்கள் மூலமாகத்தான். ஆபத்தில் நம்மோடு யார் இருந்தார்கள், நமக்கு உதவி செய்கிற நேரத்திலே நமக்கு ஆபத்து வந்த பொழுது யார் ஓடி வந்தார்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராய் பேசினவர்களா எப்படி இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவர்களும் இருப்பார்களா, எல்லாத்தையும் நான் புரிந்து கொண்டேன். எனவே எந்த மனுஷனும் நம்புவதில்லை. கையை தட்டுங்களேன். எந்த மனுஷனையும் நம்புறதில்லை. நான் அவரிடத்தில் அன்பு வைப்பேன் ஒழிய அன்புக்காக நான் பிச்சை எடுப்பதில்லை. கைகளை தட்டி
அவருடைய அன்பு எனக்கு வேண்டி என்பதற்காக நான் பிச்சை எடுப்பதில்லை. நீங்க அப்படி உங்களை மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவலைப்படவே மாட்டீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அம்மாமாருக்கு சொல்றேன், பிள்ளைங்க நமக்கு உதவுவாங்க நினைக்கவே நினைக்காதீங்க. பேர பிள்ளைங்க பேச மாட்டாங்க நினைக்கவே நினைக்காதீங்க. காலங்கள் வேற மாதிரி மாறிடுச்சு. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நினைங்க, அழணும்னா நீங்க எப்போ அழணும் தெரியுமா? ஆண்டவர் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு நினைச்சா அழணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரின் பலன் ஒடுங்கும் பொழுது கர்த்தாவே நீர் என்னை கைவிட. அழகான ஜெபம் பக்தன் சொல்றார். யாரு கைவிட்டாலும் எனக்கு கவலை இல்லையா, நீங்க கைவிட்டுறாதீங்க. கையை தட்டுங்களேன். எந்த பையன் என்னை விட்டு போனாலும் எனக்கு கவலையே இல்லை. ஒரு அருமையான ஒரு இசை கலைஞரை தெரியும் எனக்கு. தபேலா பிரதை பார்த்த உடனே ஞாபகம் வருது. நம்ம கூட்டங்கள்லாம் வந்து வாசிச்சிருக்கிறாரு. அவர் ஆண்டவருடைய பிள்ளையா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. அருமையான திறமைசாலி. திடீரென்று ஒரு நாள் எனக்கு ஒரு அதிர்ச்சி தரும் செய்தி போன வருடமோ முந்தின வருடமோ வந்துச்சு. அவர் தன்னை தற்கொலை செய்து இறந்து போய்விட்டார் என்று. அப்படி நெஞ்சமெல்லாம் வலித்தது எனக்கு. என்ன காரணம்? அவருக்குரியவர்கள் அவர்களை விட்டு போய்விட்டார்கள். அவரால் அந்த துக்கத்தை தாங்கவே முடியவில்லை. அவரே துருக்கு போட்டு செத்து போய்விட்டார், மரித்து போனார். அவரை போல ஒரு இசைக்கலைஞரை இழந்தது எனக்கெல்லாம் பெரிய ஒரு கவலை. நான் ஒரே ஜெபம் பண்ணி அழுதேன். அட பாவி, அந்த துக்கம் வரும்போது ஒரு நிமிஷம் அண்ணே அப்படி எனக்கு கூப்பிட்டு இருந்தேன்னா ஒரு 2 நிமிஷம் பேசியிருப்பேனே, அந்த எண்ணங்களை மாறி இருக்குமே. அல்லது ஆண்டவரை நோக்கி நீ ஒரு ஜெபம் பண்ணி இருக்கலாம், அல்லது பக்கத்தில் யாருக்கா கூப்பிட்டு இருக்கலாம். அப்பா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டே. 3 குழந்தைகள் அனாதைகளாகி விட்டார்கள். நம் பலன் ஒடுங்கும் பொழுது நாம் மனிதர்கள் ஆதரவில்லை என்ற ஒரே காரணத்துக்கு நொறுங்கி போய் விடுகிறோம். மனிதர்கள் உதவி விருதா. கைகளை தட்டி, மனிதர்களுடைய உதவி விருதா. வாசிக்க கேட்ட வசனம் என்ன? மனுஷமே நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். பொய்யபலமாக்கி மனுஷன் சபிக்கப்பட்ட. மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் மாமிசமானதன் புயபலமாக்குகிறவன், கர்த்தரை விட்டு விலகுகிறவன் சபிக்கப்பட்டவன். மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க. அதீத நம்பிக்கை வைக்க கூடாது. நான் என்னதான் என் வீட்டுக்குள்ள தவறுகள் நடந்தாலும் கண்டுக்க மாட்டேன். அவங்கள நம்பவும் இல்லை, அவங்க மேல மட்டுமே எனக்கு நம்பிக்கை வைக்கவும் இல்லை. இந்த நேரத்துக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். எனவே தேவன் அவர்களை சரிப்படுத்தி விடுவார். கைகளை தட்டி, நான் அவரை நம்பி இருக்கிறபடினால் எனக்கு ஏற்ற விதத்திலே என் சூழலை கர்த்தர் உருவாக்கி விடுவார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் அன்பு சகோதரிகளே, உங்களுக்கும் சொல்றேன், உங்களுக்கு ஏற்ற விதத்தில் தான் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் உருவாக்குவார். கைகளை தட்டி. இப்ப அழுகிற நீங்கள் நாளைக்கு அழப்போறதில்லை, அடுத்த வருஷம் அழப்போறதில்லை. ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்கள். நான் மனுஷனை நம்ப மாட்டேன், அப்பாவை நம்ப மாட்டேன், அம்மாவை நம்ப மாட்டேன், சகோதரிகளை நம்ப மாட்டேன், நண்பர்களை நம்ப மாட்டேன், என்னை சுற்றியவரை நம்ப மாட்டேன். கர்த்தர் பேரில் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். என் ஆண்டவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர்தான் என்னோடு இருப்பார். 42 ஆண்டுகளில் நான் கடந்து வந்த பாதை பெரிய சுனாமிகள். எல்லாவற்றுக்கும் மத்தியில் நான் நிமிர்ந்திருக்க ஒரே காரணம், நான் மனுஷனை நம்புவதை ஒரு நாள் வைத்ததில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை. மரணம் வரும் என்று சொன்னார்கள். அப்பொழுதும் நான் வைத்தியர்களை நம்பவில்லை. டாக்டர்டே சொன்னேன், நீங்க வைத்தியம் செஞ்சு பாருங்க, எனக்கு சுகம் கொடுக்கிற ஒரு கர்த்தர். கைகளை தட்டி, நீங்க என்னன்னா சொல்லுங்க டாக்டர், என்ன சௌக்கியமாக்குனவன் தெய்வம், சர்வசக்தன். அவர் ஆமேன், அப்படி அது தன்னே அப்படின்னார். இன்றைக்கு நிமிர்ந்தே நிற்கிறேன், நாளைக்கு நிமிர்ந்தே நிற்பேன், அவர் வரும்பறை நிமிர்ந்தே நிற்பேன். கைகளை தட்டி, கர்த்தர் நம்புகள் என்றென்றைக்கும் அசையாதிருக்கிற சியோன் பர்வதத்தை போல இருப்பார்களாம். கைகளை தட்டி. ஆண்டவர் பவனி போனார் நம்மை பலப்படுத்துவதற்கு. பவனி போனார் மரணத்தில் நம்மை வெற்றி பெற வைப்பதற்கு. பவனி போனார் அவர் தன்னை மரணத்தில் ஊற்றி மரணத்தில் நம்மை ஜெயிப்பதற்கு. கைகளை தட்டி வெற்றி பெற வைப்பதற்கு. இந்த நாளை ஞாபகப்படுத்துவோம். என் தேவன்
எல்லா தீமையிலிருந்தும் என்னை ரட்சித்து தம்முடைய பரவ ராஜ்யத்தை அடையும்படிக்கு காப்பாற்றுவார். ஒரு அல்லேலூயா. நின்று வீழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். நின்று வீழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். ஈச்சரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே. உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே. எந்தன் துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை கேட்டி சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயும் ஆவல் பூமியில். ஆனந்தமாய் சேட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் ஆனந்தமாய் சேட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் வானமண்டலங்கடந்து பறந்து மேலே சென்றிடினும். வானமண்டலங்கடந்து பறந்து மேலே சென்றிடினும் மகிழ்வுறு காலத்திலும் நான் மருவி உம்மை கேட்டி சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயும் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதேயும் ஆவல் பூமியில். மாமலிய கோலமாக வன்சிலுவை மீதில் நின்றார். மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாயும் அன்னை சேவேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயும் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதேயும் ஆவல் பூமியில்.
தேவனோடு நெருங்கி சேர்வேன். என் பலன் ஒடுங்கும் பொழுது கர்த்தாவே என்னை கைவிடாதீர். என் தேவன் எனக்கு அடைக்கலமும் பலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. மாவலிய கோரமாக வன்சிலுவை மீதின் நான் கோவே தொங்க நேரிடனும் ஆவலாயும் அண்டை செய்வேன். மகா கொடூரமான வன்சிலுவையில் என்னை தொங்க வைத்து அடித்து கொன்றாலும் கோவே அரசனே இன்னும் உம்மை நான் நெருங்கி சேர்வேன். கைகளை தட்டி சந்தியாகு ஐயர் என்ற பக்தன் பாடிய பழம்பெரும் பாடல் இது. அற்புதமான வார்த்தைகள் பாருங்கள். பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா எந்தன் தேவனே, கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை, அருமையாக என்னை அழைத்து அன்பின் சீஷனாக செய்யும். கைகளை தட்டி யோவானை போல என்னைய மார்பிலை அணைத்துக் கொள்ளும். ஒரே ஒரு காரியம் செய்வோம். ஆண்டவர் மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தரை நம்புவோம். ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு துணை. கைவிடப்பட்டு மனம் நொந்து பலன் ஒடுங்கும் பொழுது அவரே நமக்கு துணை. எனவே கர்த்தருமே நம்பிக்கை வைத்து அவரே செவிப்போம். ஆண்டவர் இப்படிப்பட்ட துணையாக சதா காலம் நிற்கும்படிதான் மரணத்தில் தன் ஆத்துமாவை ஊற்றினார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இந்த மரணத்தை தன்னை ஊற்றுவதற்காக ஒரு பவனி போனார். ஓசன்னா, கர்த்தர் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கழுதைக்கல்ல, கழுதை மேல் ஏறியிருந்த இயேசுக்கு. ஆண்டவர் நம்மேல் அமர்ந்திருந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் நமக்கு மரியாதை உண்டு. என் நாமத்தை நெற்றிலே தரித்திருப்பதை கண்டு ஜனங்கள் உனக்கு பயப்படுவார்கள். என் நாமத்தினை அறிந்தபடி நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். என் நாமத்திலே நீ கையெழுத்து போடுவாய். என் நாமத்தை கொண்டு ஜெயம் எடுப்பாய். நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டுவதாக. எங்களை கொண்டு எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வீச பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரே காரியங்களை வாய்க்க பண்ணார். அப்படியே முழங்கால் போடுவோமா? நான் ஜெபிக்க போகிறேன். தேவனுடைய கரம் இப்பொழுது இறங்கி வரப்போகிறது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும், ஒவ்வொரு சரத்திலும் உங்கள் பலன் ஒடுங்கி போய்விட்டது என்று கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படாதிருங்கள். எவ்வளவு பெரிய காரியத்தை நான் செய்கிறேன் பிரதர், அண்ணே, எனக்கு எவ்வளவு மதிப்பு இந்த உலகத்திற்கான என் சொந்த வீட்டில், சொந்த குடும்பத்தில், சொந்த வாழ்க்கையில் சமாதானமே இல்லை. I am depressed. வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு பூச்சியை போல, ஒரு கரப்பான் தெள்ளு பூச்சியை போல சுருங்கி போய் விடுகிற இதயம் வேதனைப்படுகிறது. என்ன செய்யலாம்? பதில் சொல்லுகிறேன், கேளுங்கள். நீங்கள் மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். கர்த்தரே உங்கள் நம்பிக்கை. அவரே உங்களை உயர்த்துவார். சிறுமையானவனை, சிறியவனை, புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவனை பிரபுக்களோடு தன் ஜனத்தின் அதிபதியோடும் அமர பண்ணுவாராம். நீங்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பீர்கள். தாங்கினேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், இதுவரை செய்தேன், முதிர் வயது வரை உங்களுக்கு அப்படித்தான் செய்வேன். எனவே கவலைகளை முதுகுக்கு பின்னால் எரிந்து போட்டு விடுங்கள். அவர்கள் பழைய நாட்களுக்குரியவை. இன்றைக்கு ஒன்றே ஒன்று செய்யுங்கள். கர்த்தரே என்னுடைய நம்பிக்கையா இருக்க போகிறார். என் வாழ்வு செழிக்க போகிறது. எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. கண்மணி போல் நான் காத்திடுவே என்றனரே. கண்மணி போல் நான் காத்திடுவே என்றனரே.
முச்செடி போல பற்றிடுமே மோசம் அடையாய் நீ முற்றிலுமே. முச்செடி போல பற்றிடுமே மோசம் அடையாய் நீ முற்றிலுமே. கேடாதே நீ நேசரவில் தோன்றுவாரே. கேடாதே நீ நேசரவில் தோன்றுவாரே. சத்துரு உன்னை சூழ்ந்திடினும் யாகுலம் உன்னை விரட்டினாலும் சத்துரு உன்னை சூழ்ந்திடினும் யாகுலம் உன்னை விரட்டினாலும் நேசரத்தம் இன்ப சத்தம் ஈந்திடுவார். நேசரத்தம் இன்ப சத்தம் ஈந்திடுவார். மாயையான இந்த லோகமதில் மாய்ந்திடுமே இந்த மாந்தர் அன்பு. மாயையான இந்த லோகமதில் மாய்ந்தழியும் இந்த மாந்தர் அன்பு. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நேசர்தானே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நேசர்தானே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோட. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோட. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. ஆண்டவருடைய எருசலேம் பவனி கடல் மேல் ஏறி ராஜாவாய் சமாதானத்தின் ராஜாவாய் வந்தவர் எதற்காக இந்த நகரத்தில் நுழைந்தார் என்பதை சிந்தித்து பார்த்த பொழுது நம்முடைய இதயத்தில் துக்கம் கலந்த ஒரு சந்தோஷம். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, வியாதிகளுக்காக, மரணத்திற்காக இயேசு அத்தனை உத்தரிக்கும்படி இப்படி ஒரு பவனி வந்தார். அதை நினைத்து ஸ்தோத்திரம் செய்வோம். தேவ கிருபை உண்டாகட்டும். கர்த்தரின் நாமத்தில் வந்தவரும் வருகிறமான கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசனா, தேவனுக்கு ஓசனா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, இந்த நாளை ஞாபகப்படுத்தி பார்க்கிறோம்.
நீர் எருசலேம் வீதிகளிலே கழுதின் மீது ஜனங்களெல்லாம் ஆர்ப்பரிக்கும்படி புறப்பட்டு போனீர். அது அழுகையின் சத்தமாய் மாறினது. 3ஆம் நாள் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்த பொழுது மறுபடியும் அதே துதியின் சத்தத்தை எங்கள் இதயத்தில் புறப்பட பண்ணினீர். உம்மை ஏற்றுக்கொண்டு எங்கள் இருதயத்தில் வரும்படி நாங்கள் பேரிச்ச மட்டைகளையும் இரத்தாம்பர தரை விரிப்புகளை விரித்து அல்ல, எங்கள் ஆத்தும நிறைவோடு அழைக்கிறோம். எங்கள் உள்ளத்துக்குள் வாரும், நீர் வாரும், தங்கிவிடும், நிரந்தரமாய் தங்கிவிடும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும், ஒவ்வொரு இதயத்துக்குள்ளும், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும், ஒவ்வொரு மனுஷிக்குள்ளும் இயேசு கிறிஸ்து தலைமையாய் உட்கார்ந்து அமர்ந்து தங்கி தாபரித்தருளும். என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். என்றென்றைக்கு நாங்கள் உம்முடைய ஸ்தோத்திரம் செலுத்தத்தக்கதாக எங்கள் வாழ்வை புதுப்பையும் முதிர் வயது வரை தாங்கும் ஆபத்தில் அனுகூலமான துணையாய் இரும். நாங்கள் மனுஷனை நம்பவில்லை, கர்த்தர் மேல் எங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இந்த நிச்சயத்தோடு உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதித்தருளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.